ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தெளிவுபடுத்தக்கூடிய அந்த ஹதீஸ் அது இதேதான். இப்னு ஹிப்பான்லையும் இது மாதிரி ஒரு ஹதீஸ் இடம்பெறுகிறது. அதே மாதிரி அஹமதுலையும் இது போன்ற ஒரு ஹதீஸ் இடம்பெறுகிறது. ஹுது மினல் அமலி மா துஸீகுன், முடிஞ்ச வரை நீங்க அமல் செய்யுங்க அப்படின்னு இருக்கு. அதனாலதான் அதாவது நம்ம அமல் செய்யற விஷயத்துல சுன்னத்தான அமல் நாம செய்யறதுல நம்ம யோசனை பண்ணக்கூடாது, அதுக்கு ஆதாரம் இருக்கான்னு அப்படின்னு இல்லை. சுன்னத்தான அமல் தாராளமாக செய்யலாம். அதுக்கு நான் சில உதாரணங்கள் சொல்றேன். ஒரு சில உதாரணங்கள் நமக்கு போதும் ஈமான் கொண்ட பெருமக்களுக்கு. புகாரியிலையும் முஸ்லிம் ஷரீஃபிலும் இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானலோக அந்த பயணங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிஅராஜ்னு போனது அந்த அன்னைக்கு. ஆனா அன்னைக்கு மாத்திரம் தான் மேல போனாங்க, அதுக்கப்புறம் மேலேயே போகலான்னு கேட்கக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லாமே அல்லாஹ் தெளிவுபடுத்தி கொடுத்தான். இருந்த இடத்துல இருந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்கிறாங்க, சஹாபாக்கள் குழுமி இருக்கிறார்கள். ஒரு சத்தம் கேட்கிறது. அந்த சத்தம் ஏதோ ஒரு பொருள் மிக தொலைவில் இருந்து ஆழமான ஒன்றின் மீது விழக்கூடிய ஒரு சத்தம். அப்படி விழுகிற சத்தத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்கிறார்கள். அவங்க உணர்றது மாத்திரமல்ல, சஹாபாக்களும் உணர்ந்தார்கள். அந்த ஹதீஸ்ல இடம்பெறுது. ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, நீங்க ஏதோ ஒரு சத்தம் ஒன்று கேட்டுச்சு, நீங்க உங்களுக்கு கேட்டுச்சான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட அந்த கேள்விக்கு ஆமான்னு சொன்னாங்க சஹாபாக்கள். இங்கதான் நம்ம நல்லா கவனிக்கணும். அதாவது அன்னைக்கு காதுல வச்சு பேசுறது, தூரத்துல ஒரு ஆள் நமக்கு போன் பண்றாரு, இப்படி வச்சு பேசிக்கிட்டு இருப்போம், பாவம் தனியா உட்காந்து ஏதோ உளறிட்டு இருக்கிறாரு அப்படின்றோம். அன்னைக்கு இன்னைக்கு அப்படி இல்லையா, அவர் ஏதோ வெளிநாட்டு போன பேசிக்கிட்டு இருக்கிறாரு, எங்கேதோ வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரும்பா. அதை கொஞ்சம் ஸ்பீக்கர்ல தட்டி விட்டா எல்லாத்துக்கும் கேட்குமா இல்லையா? தனியா காதுல கேட்கும் போது அவருக்கு மட்டும் கேட்கும், ஒரு ஸ்பீக்கர்ல தட்டி விடுறாரு எல்லாத்துக்கும் கேட்கும். சரி, ஸ்பீக்கர் தேவையில்ல. இப்ப இங்க இருக்கிறாரு, இன்னொருத்தர் லண்டன்ல இருக்கிறாரு, ஆஸ்திரேலியால இருக்கிறாரு, இன்னொருத்தர் அமெரிக்கால இருக்கிறாரு, இவர் சிங்கப்பூர்ல இருக்கிறாரு, இந்தியால இருந்து கால் வருது. இப்ப இவங்க 4 பேரும் பேசுறாங்க. இதுக்கு பேரு நம்ம அன்னைக்கு உள்ள பாசையில சொன்னா அதெல்லாம் எப்படி ஆகுமா செல்லுமா அப்படிமா. ஒரு ஆள் பேசுறதுல பக்கத்துல இருந்து கேட்டா ஸ்பீக்கர்ல போட்டா 4 பேர் கேட்கலாங்க. ஒருத்தர் அமெரிக்காங்கிறீங்க, இன்னொருத்தர் ஆஸ்திரேலியாங்கிறீங்க, இன்னொருத்தர் சிங்கப்பூருங்கிறீங்க, இந்தியாவில இருந்து போன் பேசுறாங்க, அவர் பேசுறது இத்தனை பேரும் கேட்டாருங்கிறீங்க. அதுக்கு இன்னைக்கு ஒரு பேரை வச்சிருக்கிறாங்கன்னா கான்பரன்ஸ். அப்படியே ஒரு கான்பரன்ஸ், நீங்க அவருக்கு தட்டி 4 தூரமான நாட்டுல உட்காந்துக்கிட்டு 4 பேர் ஒரே இடத்துல உட்காந்து ஆலோசனை பண்ண மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நடக்கா இல்லையா? அல்லாஹ்வுடைய குதிரத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறானா இல்லையா? அப்ப இதெல்லாம் செல்லுபடி ஆகும். விஞ்ஞானம் சொல்லக்கூட விஞ்ஞானத்தை ஏற்றுக்கிற அறிவு விஞ்ஞானத்தை ஏற்றுக்க மாட்டேங்குது. இந்த விஞ்ஞானங்களே விஞ்ஞானத்தை மெய்ப்பிக்க வந்தவைகள் தான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்போ யோசிக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, எதை கேட்டுச்சா உங்களுக்கு அப்படின்ட்டு. உடனே சஹாபாக்கள் சொன்னாங்க, ஆமா நாயகமே, அது என்ன சத்தம் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, என்ன சத்தம் தெரியுமா? அல்லாஹு வ ரசூலுஹு அஅலம், அல்லாஹ் ரசூலுக்கு தான் தெரியும் நாயகமே. அது நரகத்தில் விழக்கூடிய ஒரு கல்லின் சத்தம். நரகத்தில் விழக்கூடிய ஒரு கல்லின் சத்தம். அந்த கல் நரகம் படைக்கப்பட்ட சமயத்தில் போடப்பட்ட கல், மேலிருந்து போடப்பட்ட கல். அது இன்றுதான் அதன் அடியை எட்டிருக்கிறது, ஆழத்தை அடைந்திருக்கிறது. அதே அந்த சத்தத்தை தான் நீங்கள் உணர்ந்தீர்கள் கேட்கிறாங்க, சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஞானம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தீர்க்கமான அறிவு நம் சிந்தனைகளுக்கும் கற்பனைகளுக்கும் அப்பாற்பட்ட விஷயம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சொல்றாங்க, இது புகாரியிலையும் முஸ்லிம் இடம்பெறுகிற ஒரு ஹதீஸ். என்ன சொல்றாங்க? ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க காலை பொழுது. சையதுனா பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னும் உங்களுடைய காலடி சத்தத்தை நான் அங்க கேட்டனே அப்படிங்கிறாங்க. உங்களோட காலடி சத்தத்தை நான் சொர்க்கத்துல கேட்டனேங்கிறாங்க. இன்னைக்கு சொர்க்கம் படைச்சிருக்கா படைக்கப்படவில்லைங்கிறதே சர்ச்சைக்குரிய விஷயமாக இருக்கிறது. இது புகாரியில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ். உங்கள் சத்தத்தை நான் காலடி சத்தத்தை நான் சுவனத்தில் கேட்டேனே அப்படிங்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கேள்விக்கும் நமது கேள்விக்கும் வித்தியாசம் இருக்கிறது. மீன்கள் தான் பொறித்த குஞ்சு எங்கிருந்தாலும் கண்டுபிடிக்கும் ஆற்றல் அதற்கு இருக்கிறது. ராஜாளி பட்சிகள் எந்த தூரத்தில் பறந்தாலும் அதன் குஞ்சு எங்கே இருக்கிறது என்பதனுடைய கண் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் இருக்கிறது. ஆமைகள் எவ்வளவு ஆழத்தில் சென்றாலும் சரி, தான் விட்ட முட்டை மூடி வைத்துவிட்டு எங்கே வந்தோம் என்பதை அவதானித்துக் கொண்டே இருக்கிறது. இவைகளையெல்லாம் நம்பக்கூடிய நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஆற்றலை மாத்திரம் நம்புவதற்கு மறுக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஆற்றல் காலடி சத்தம். அந்த சத்தம் வேற யாராவது இருக்கலாம், வேற மாதிரி உணர்ந்திருக்கலாம் இல்லையா அப்படின்னு கூட சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அந்த அளவிற்கு ஒரு தோரமான நோக்கத்தில் இந்த சமுதாயம் சென்று விட்டது.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்க காலடி சத்தத்தை நான் சொர்க்கத்துல கேட்டனே அப்படிங்கிறாங்க. என்ன அமல் அப்படி செய்வீங்க பிலால் அப்படின்னு கேட்கிறாங்க. யாரு? ஹபஷியுடைய ஒரு அடிமை, அனைவராலும் ஒதுக்கப்பட்ட ஒரு நபர், அனைவராலும் மோசமாக கருதப்பட்ட நபர், அனைத்து நபர்களும் இவரை போல அதான் சொல்ல வைப்பது என்று கேட்ட நபர். காபாவிற்கு மேலால் ஏறுவதற்கு எத்தனையோ தகுதி படைத்த அமைச்சர்கள் போன்ற பெரிய பெரிய கோபுரத்தவர்கள் இருந்த சமயத்தில் ஹபஷியான ஒரு அடிமையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றி அழகு பார்த்தார்கள். அதுதான் இஸ்லாம். அத்தகைய ஒரு நபர் அவருடைய காலடி சத்தம் சொர்க்கத்தில் கேட்கிறது. இதன் விந்தை என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட கேள்விக்கு பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு குரலை தாழ்த்தி பவ்யமாக அல்லாஹ்வுடைய அந்த தனக்கு வழங்கி இருக்கக்கூடிய அந்த அருளை உணர்ந்து பணிவை ஏற்படுத்தி, நாயகமே, நான் பெரிதாக ஒன்றும் அமல் செய்யவில்லை, என்னிடத்தில் ஒரே ஒரு அமல் இருக்கிறது, என்ன தெரியுமா? நான் எனக்குள்ளாலே விதித்துக் கொண்டது இறைவன் சொன்னதல்ல, இறை தூதராகிய தாங்கள் சொன்னதல்ல, இவைகள் எல்லாம் அதில் மறைக்கப்பட்ட வார்த்தைகள். இறைவன் சொன்ன வார்த்தை அல்ல, இறை தூதராகிய தாங்கள் போதித்த கட்டளை படித்த வார்த்தைகள் அல்ல, தாங்கள் செய்ததும் கூட அல்ல. எப்ப அமல் தெரியுமா? எனக்குள்ளே நான் விதித்துக் கொண்ட, எனக்காக நான் சுயமாக போட்டுக் கொண்ட ஒரு அமல். எப்பொழுது நான் எனக்கு ஒது புரிந்தாலும் சரி, நான் ஒதுவை செய்தால் ஒதுவை செய்த மறு வினாடியை 2 ரக்காத்துகளை நான் தொழும் வல்லமையை நான் எனக்குள்ளாலே கடமையாக்கிக் கொண்டேன் என்று சொல்லுகிறார்கள். சாதாரணமா இல்லைங்க, எனக்குள்ளால நான் சும்மா வச்சுக்கிட்டேன்னு சொல்லல, எனக்கு நான் கடமையாக்கிக் கொண்டேன் அப்படின்னு சொல்றாங்க, எனக்கு நான் விதித்துக் கொண்டேன் அப்படிங்கிறாங்க. அவர்கள் வாழ்நாளில் அந்த 2 ரக்காத்து தொழுகையை விடவே இல்லை என்பது பதியப்பட்ட விஷயம். அப்படி சொல்லிருக்கிறாங்க பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்டிபிகேட் கொடுக்கறாங்க, அல்லாஹ் உங்கள் காலடி சத்தத்தை சுவனத்தில் கேட்க செய்ததின் மறைமுக ரகசியம் இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விதித்த விதிப்பாடு அல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ததாக எந்த ஒரு ரிவாயத்தும் வரவில்லை, அல்லாஹ் அருள்மறையின் மூலமாக விதித்த கட்டளையும் அல்ல, ஹதீஸுல் குத்ஸியின் வாயிலாக ரசூலின் மூலம் சொல்லுங்கள் என்று பணித்தவைகளும் அல்ல. அப்படி இருந்த ஒன்றை ஒரு சஹாபி ஒரு 2 ரக்காத் தொழுகையை தொழுகிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிதாத் செய்றீங்களே, அல்லாஹ் சொல்லலையே, ரசூல் நாம சொல்லலையே, கடமையாக்காத விஷயத்தை நீங்க எப்படி செய்வீங்க? வலாலத்தா பேச, குல்லு விதாத்தின் வலாலா, குல்லு வலாலத்தின் பின்னர் எல்லா விதாத்தும் வழிகேடு, எல்லா வழிகேடும் நரகத்தில் சேர்க்கும், நரகத்தில் சேர்க்கும் பெறாமலை அல்லாஹ் ரசூல் சொல்லாததை தாங்கள் செய்கிறீர்கள். எப்படி செய்வதற்கு உங்களுக்கு துணிச்சல் வந்து விட்டது, எப்படி ஆற்றல் பிறந்தது, ஏன் அப்படி செய்கிறீர்கள் என்று ஒரு வார்த்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருந்தால் இந்த ஹதீஸிற்கும் அதே பொருளை இன்றும் நாம் கொடுத்திருப்போம், நமது இமாம்கள் கொடுத்திருப்பார்கள், நமது முன்னோர்கள் கொடுத்திருப்பார்கள், சலஃபு சாலிஹீன்கள் வழங்கி இருப்பார்கள். அப்படி சொல்லவில்லையே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, அப்படித்தான் சொல்லவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியாவது சொல்லி இருக்கலாமே, நீங்கள் செய்தது ஒரு விதம், நான் இப்ப சொல்றேன் நீங்க செய்யுங்க, இப்ப சுத்தத் அப்படின்னா சொல்லி இருக்கலாமே. இல்லையே, அந்த அமல் என்னிடத்தில் நீங்கள் கேட்டு செய்யாத அமல், அல்லாஹ்வின் மூலம் உத்தரவு பிறப்பிக்கப்படாத அமல், அதை நீங்கள் செய்ததின் காரணத்தினால் உங்களுக்கு சொர்க்கத்தில் நடக்கிற பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற போன்ற ஒரு அங்கீகார வாசகத்தை எல்லாம் வழங்குகிறார்கள். அல்லாஹ் உடலை பார்க்கறது இல்லை, அல்லாஹ் உள்ளத்தை தான் பார்க்கிறோம். அந்த அடியான் செய்யற எசராசு தான் பார்க்கிறோம், அந்த அடியான் செய்கிற மனத்தை தான் பார்க்கிறோம். அந்த மனதில் அவன் எதை நினைத்து செய்கிறான்? வழிகேட்டை நினைத்து செய்கிறானா? விதாத்தை செய்ய வேண்டும் என்று செய்கிறானா? இது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் மாற்ற செய்யணும் நினைக்கிறானா? அப்படி செஞ்சாதான் அல்லாஹ் தூக்கி வீசிடுவான். அது அல்லாஹ் சொன்னாமலா இருந்தாலும் சரி, ரசூல் சொன்னாமலாக இருந்தாலும் சரி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க தொழுகை, அல்லாஹ் சொல்றான் தொழுகை, இந்த தொழுகையை நீ மக்களுக்காக வேண்டி தொழுகிறியா? அந்த தொழுகை உன் முகத்தில் சுருட்டி வீசப்படும் நாளை மறுமையில். எந்த அமல் வீசப்படாது, எந்த அமல் அல்லாஹ்விடத்தில் பிரயோஜனம் கொடுக்கும். அல்லாஹ்வும் சொல்லவில்லை, அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லல, இவரா விரும்பி செய்யறாரு, அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யறாரு. அப்படி செஞ்சா அந்த அமலோட கூலி என்ன? அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கிறேன்னு சொல்றான். எங்க இடம்பெற்ற ஹதீஸ்? புகாரில இருக்கா ஒரு ஹதீஸை காட்டுங்க, முஸ்லிம்ல இருக்கா ஒரு ஹதீஸை காட்டுங்க. புகாரியிலும் முஸ்லிமிலும் முத்தஃபக்கன் அலைஹியாக பதியப்பட்ட ஒரு ஹதீஸ். ரசூலுல்லாஹ் சொல்லாதது, அல்லாஹ் சொல்லாதது. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸை பாருங்க. குபைப் ரலியல்லாஹு அன்ஹு, நாம் தஃசீருடைய மஜ்லிஸில் போன வாரம் நாம் சொல்லி காட்டிய ஒரு விரிவான செய்தி, அதனுடைய சின்ன, அதாவது கடைசி சம்பவம். குபைப் ரலியல்லாஹு அன்ஹுவை கொல்லப்பட முடிவு செய்து விட்டார்கள். கொல்லப்பட நாடியதின் பின்னால் குபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கேட்கிறாங்க, குபைப் அவர்களே, உங்களை நாங்கள் கொலை செய்ய போகிறோம், அப்படியானால் உங்களுக்கு ஏதாவது இறுதி ஆசை இருக்கிறதா சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. செய்தனா குபைப் ரலியல்லாஹு அன்ஹு
அல்லாஹ்வும் கட்டளையிடவில்லை. எல்லாம் தெரிந்த ரப்புல் ஆலமீன், எல்லாத்தையும் அறிவிக்க ஆற்றல் படைத்த ரப்புல் ஆலமீன், உலக கியாம வரிவந்த வரை வரக்கூடிய மக்கள் அனைவருக்கும் ஒட்டுமொத்த வழிகாட்டியாக அருள்வரையை இறக்கிய ரப்புல் ஆலமீன். அந்த ரப்புல் ஆலமீன் சொல்லல, அல்லாஹ்வுடைய ரசூல் உலக மொத்தத்திற்கும் வழிகாட்டியாக அனுப்பப்பட்ட ஒரே ஒப்பற்ற தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்லல. அந்த சொல்லாத ஒரு அமல அல்லாஹ் சொன்னதை சொல்லியிருக்கிறான், அல்லாஹ் ரசூல் சொன்னதை சொல்லியிருக்கிறான், ரசூல் செஞ்சதை சொல்லியிருக்கிறான், ரசூல் ஆமோதித்ததை சொல்லியிருக்கிறான். அல்லாஹும் சொல்லல, அல்லாஹ் ரசூல் சொல்லவும் இல்லை, செய்யவும் இல்லை, ஆமோதிக்கவும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு புதிய ஒரு அமலை விவாதத்தை அவர்கள் செய்ய துணிகிறார்கள். யாரு? குபைப் ரலியல்லாஹு அன்ஹு. என்ன செய்ய போறீங்க? உங்களை கடைசி ஆசை என்ன?